வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, கரடிப்பாறைக்களம், அதாவது கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம் சித்தூர் அருகே வண்ணாமடை என்னும் ஒரு கிராமத்துக்கு அருகே உள்ள கரடிப்பாறைக்களம் என்னும் ஊரில் உள்ள பத்திரகாளியம்மன் கோவிலில் தான் நாம் அந்த கோவிலில் வந்துட்டு தீச்சட்டி திருவிழா நடந்தது. அந்த தீச்சட்டி திருவிழா முடிஞ்சு அந்த தீச்சட்டிகளை எல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆற்றங்கரையில் கரைக்கிறதுக்காக அதில் பங்கெடுத்துட்ட பக்தர்கள் எல்லாம் அந்த ஆற்றங்கரையில் வந்து தீச்சட்டி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து அடியளந்து கோயில் வரைக்கும் அடியளந்து கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் அதைத்தான் இப்போ பார்க்க போகிறீங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் வந்துட்டு கரடிப்பாறை களத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறுக்கு பேர் என்ன ஆறுன்னு எனக்கு சரியாக தெரியல. அந்த ஆற்றங்கரையில் வந்துட்டு ஒவ்வொருத்தருமே தீச்சட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. அங்கே கோயிலேருந்து தீச்சட்டி எடுத்துகிட்டு வந்தவங்கெல்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆற்றங்கரையில் அந்த தீச்சட்டி கரைக்கிற ஒரு நிகழ்வை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கரடிப்பாறை களத்தில் இருக்கிற பத்திரகாளியம்மன் கோவில் திருவிழாவில் அதை பாருங்கள். அதை தான் அந்த தீச்சட்டி எடுத்துக்கொண்டு கரைக்க போகிறாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. பாருங்கள், இந்த நிகழ்ச்சி வந்துட்டு ஒரு திருவிழா நிகழ்ச்சி பத்திரகாளியம்மன் கோவிலில் பண்ணுறாங்க. இங்கே வந்து அந்த தீச்சட்டிகளை கரைக்கிற நிகழ்ச்சி இப்போ நடந்துகிட்ருக்குது. கிட்டத்தட்ட அதில் வந்துட்டு ஒரு 30-40 பேர்த்துக்கு மேலே பங்கேற்றாங்க. பாருங்கள், இப்படி கையில் வேப்பந்தலை வச்சுருக்கிறவங்களாம் அடியளந்து கொடுப்பாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அடியளந்து கொடுத்துக்கிறது அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு கீழே படுத்து சாமி கும்பிட்டு மறுபடி கொஞ்சம் தூரம் ஒரு 3-4 அடி இல்லை ஒரு 10 அடி தூரம் நடந்து மறுபடியும் அங்கே கீழே விழுந்து சாமி கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10-20 அடி தூரம் நடந்து அப்படியே அதுக்கு பேர் தான் அடியளந்து கொடுக்குறதுன்னு பேர். அந்த மாதிரி அடியளந்து கொடுக்குறதையும் இனி நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ வந்துட்டு தீச்சட்டி கரைக்கிறத பார்க்குறீங்க. பாருங்கள், ஆற்றுல எல்லாருமே தீச்சட்டி கரைச்சிட்டு அப்படியே ஆற்றுலையே நீரில் மூழ்கி தண்ணி வாத்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அடியளந்து கொடுக்குறதுங்கிறது. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கோவிலில் பக்தர்கள் எல்லாம் முடிஞ்சு நீ அப்படியே மேலே ஆற்றுல கரைச்சவங்கெல்லாம் மேலே வந்துட்டுருக்குறாங்க. இன்னும் கரைச்சிட்டு இருக்கிறவங்க இன்னும் உள்ளே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ அடி இழந்து கொடுக்குறவங்களாம் இனிமேல் தான் அப்படியே மேலே ஒவ்வொருத்தராக வருவாங்க. பாருங்கள், எல்லா பக்தர்களும் வந்துட்டாங்க. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.